வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். தித்திக்கும் தீபாவளி. தீபாவளினாவே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். இந்த பண்டிகை தினங்கள் எல்லாமே சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, வருஷம் பூரா கஷ்டப்படுறோம், அந்த ஒரு நாள் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அந்த நாளை செலவிட வேண்டும். அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த தீபாவளி பண்டிகை இருக்கும். சிலர் 50 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குவாங்க, 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 5000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 50,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு கூட வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மனசுக்குள்ளே தான் எல்லா விஷயங்களுமே இருக்குது. சரிங்க, நாமெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறோம், செய்கிறோம், ஹாப்பியாக வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 10% பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு ஆசிரமத்துக்கு இந்த தீபாவளிக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், அனாதை குழந்தைகளுக்கு. அதனால் நீங்கள் விருப்பம் இருந்தால் அனாதை குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் பயன்படுத்திய குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் பயன்படுத்திய ட்ரெஸ் நல்ல நிலையில் இருந்தால் அதை நீட்டாக வாஷ் பண்ணி அயன் பண்ணி நீங்கள் அதை கூட நீங்கள் ஒரு நல்ல பேக்கில் பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னபடி இறைவன் யார் யாருக்கு என்ன கொடுப்போனோ நிச்சயமாகவே அருள்வான். சரிங்களா? இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும். நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற செலிப்ரேட் பண்ணுற எல்லாமே இந்த சமுதாயத்திலேருந்து இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. அதனால் இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை நாம் நிச்சயமாக மனமுந்து செய்யலாம். புது துணி வாங்கி கொடுக்குறவங்க கொடுக்கலாம். நம்மளால் முடியலை, நல்ல துணிகள் யூஸ் பண்ண துணிகள் தான் நல்ல நிலையில் இருந்தால் அதை நம்ம அவங்க கொடுக்கலாம். சரிங்களா? இதுவுமே ஒரு தானம் தர்மம் தான். சரிங்களா? இதில் யாருக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதன்படி நீங்கள் செய்யலாம். இது கரெக்டாக அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆசிரமத்துக்கு கரெக்டாக அது ரீச் ஆகிரும். என்கிட்ட நீ என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? அதனால் இந்த தீபாவளியை கொஞ்சம் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன விஷயங்களை இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நாள் நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்க வேண்டும். மன நிறைவாக இருக்க வேண்டும். அம்மா அப்பாவை கைவிட்டுறாதீங்க. அம்மா அப்பாவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.